ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, எறும்புகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது காரியம், அதைகிட்ட பகிர்ந்து அளிக்கிற குணம் இருந்தது. அவன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பகிர்ந்து அளிக்கிற குணம் இருக்க வேண்டும். சிலருக்கு பாடக்கூடிய கிருபை இருக்கும், சிலருக்கு பிரசங்கிக்கக்கூடிய கிருபை இருக்கும். ஆனா நமக்கு மற்றவங்களுக்கு தெரியாத நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு பகிர்ந்து கொடுக்கணும். இன்னைக்கு வாஞ்சை இருக்குமானால் சிலருக்கு வாஞ்சை இருக்கும், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு பிள்ளைங்க பாருங்க, இன்னைக்கு செல்ல பிள்ளைங்க நல்லா மேக்ஸ் செஞ்சுவாங்க, நல்லா கணக்கு போடுவாங்க. ஆனா மற்ற பிள்ளைங்க கேட்டா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா சிலர் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட என்ன குணம் இருக்குன்னா, பகிர்ந்து அளிக்கிற குணம் இருக்கணும். சிலர் பார்க்கும்போது, இப்போ ஒரு ஆப்பிள் பழத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது இப்ப ஒரு 5-6 பேர் இருக்கோம். ஆனா நம்மகிட்ட ஒரு ஆப்பிள் தான் இருக்கு. நீங்க மட்டும் சாப்பிட்டு அது பகிர்ந்து கொடுக்கக்கூடிய குணம் இல்லை. அது எல்லாருக்கும் நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அந்த ஒரு ஆப்பிளை மற்ற எல்லாத்துக்கும் அந்த பகிர்ந்தளிக்கிற குணம் இருக்க வேண்டும். அதான் அங்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எருமிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.